ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வயர்கூடையில் நெல்லிக்காய் முடிச்சு கூடை அதில் அடிப்பகுதி நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் நான் 2 ரோல் வயர் வாங்கியிருக்கேன். இதில் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு இதே கலரில் அரை ரோல் செலவாகும். மொத்தம் 3 ரோல் ஆகும். 3 ரோல் ஆகாது, 2.5 ரோல் ஆகும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 6 அடி 6 ஸ்கேல் வச்சு ஒரு ரோலை பிரிச்சுக்கோங்க. 6 அடி வச்சு கட் பண்ணி வெட்டுங்க. இதே மாதிரி தான் வெட்டணும். 6 அடி சரிங்களா? அப்புறம் பாருங்கள், 6 அடி முடிஞ்ச உடனே கரெக்டாக அந்த இதை நோட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம கட் பண்ண பிறகு அந்த வயரை நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டு அந்த வயரை வச்சு அடுத்து மீதி இருக்கிற வயரை கரெக்டாக பிரித்து எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு அதில் மொத்தம் 40 வயரு நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 40 வயரு நீங்கள் அதை வச்சு இதே மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக 40 வயர் இருக்கும். நீங்கள் அதை தனியாக கட்டி வச்சுக்கோங்க. பிரியாமல் இருக்கிற மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு ரோல் செலவாயிருச்சு இந்த 40 வயருக்கு. மீதி ஒரு ரோலை இப்போ எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த 6 அடி விட்டோம் இல்லையா, அதில் 3 அடி விட்டுட்டு நீங்கள் அதை மடிக்கணும். எப்பயும் நம்ம நார்மலாக சாதா முடிச்சுக்கு போடுவோம்ல, அதே மாதிரி தான் அதை மடிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து 2வது வயருக்கு நீங்கள் 2ஆக மடிச்சுக்கிடணும். நீங்கள் 6 அடி வெட்டி வச்சிங்க இல்லையா, அந்த வயரை 2ஆக மடித்து பிடிச்சிக்கிட்டு கிராஸாக இந்த மாதிரி பூ சைஸில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 3வது வயரை நீங்கள் 2 வயரையும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு இதை மடித்து விட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த வயரை 2வது இருக்கிற வயர் 2வது ஒரு வயர் மாட்டினோம் இல்லையா, அந்த வயரில் பெரட்டின வயரை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே அந்த மேலே இருக்கிற 2 ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுல ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வைக்கணும். அடுத்து 3வது வயரை நீங்கள் திருப்பி எடுத்து அதை 2 ஃப்ளவருக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுக்கணும், இழுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நல்லா எல்லா இடத்தையும் இழுத்துட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் சைஸில் அந்த முடிச்சு அரை நெல்லிக்காய் சைஸில் அழகாக இந்த மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த 2 வயரையும் இப்போ சாதா முடிச்சில் நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் அந்த 2 வயரையும் நீங்கள் ஒன்று போல் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். நல்லா இழுத்து விட்டுக்கிடணும். உங்களுக்கு வரிசை போடும்போது இது பாருங்கள், நான் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை கொஞ்சம் நீங்கள் கூட இருந்துச்சுன்னா எது கூட இருக்கோ அந்த பகுதியை இந்த மாதிரி உள்ளே இழுத்து விட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம 2வது முடிச்சு போட போகிறோம். இதுக்கு இப்போ ரன்னிங் வயர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, போடும்போது ரன்னிங் வயரை 3.25 அடி விட்டுட்டு இது பண்ணுறோம். இப்போ ரன்னிங் வயரை எடுத்து மடித்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து 3வது வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயரை மடித்து 2ஆக மடித்து அதை இப்படி இன்ட்டு சைஸுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதாவது வி சைஸில் வச்சுக்கோங்க. 3வது வயரை இது மேலே கொடுக்கணும். புரியுதா? 3வது வயரை இந்த மாதிரி 2 வயரையும் பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா ரன்னிங் வயரு, அதில் அந்த பெரட்டின பக்கம் இருக்கும். அந்த பெரட்டின பக்கத்தை எடுத்து மேலே மடித்து வைக்கணும். மடித்து பிடிச்சிக்கிடணும். இப்போ மேலே மடித்து வச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம 2வது வயர் இருந்தது இல்லையா, அதில் பெரட்டின பக்கத்தை பிடிச்சி எடுத்து அது நடுவில் சென்டரில் அந்த வயர் வரும்.
அந்த வயரை எடுத்து நீங்கள் ரெண்டாவது வச்ச வயர் அதான் செக் பண்ணிவிட்டு அதை பெரட்டின பக்கத்தை எடுத்து ஃபஸ்ட்டு பூக்குள்ளே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ மாதிரி இருக்கும், அந்த பூக்குள்ளே விட்டுருங்க. அடுத்து மூணாவது மடித்து விட்ட வயரை 2 பூக்குள்ளேயும் விடணும். 2 மடித்த பூ மாதிரி இருக்கிறதுக்குள்ளே உள்ளே விடணும். எல்லாமே உள்ளே விட்டுட்டு தான் நீங்கள் இப்போ இழுக்கணும். நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் முடிச்சு கரெக்டாக வராது. நீங்கள் திருப்பி பிரிச்சுட்டு திருப்பி செக் பண்ணி இழுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரன்னிங் வயரை மடிச்சுக்கிடணும். மடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து 2 வயர் தனியாக எடுத்துக்கிடணும். நீங்கள் 40 வயர் வெட்டினீங்க இல்லையா, அதை 2 வயரை தனியாக எடுத்துக்கிட்டு அந்த வயரை 2ஆக மடித்து இப்படி ஒவ்வொரு இதாக அடுத்தடுத்து மொதல் 2வது வயர் வைக்கணும். அப்புறம் 2 வயரையும் சேர்த்தாப்புல 3வது வயர் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா இப்படி இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுக்கிடணும். நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் நகண்டுச்சுன்னா அந்த மாதிரி வரலாம். அப்புறம் எதிர்த்து இருக்கிற வயரை ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் நீங்கள் கூட முடிக்கும்போது ஒரே மாதிரி வயர் கரெக்டாக வரும். இப்போ 2 நெல்லிக்காய் போட்டுட்டோம் பாருங்கள், நல்லா அழகாக இருக்கா? ஆனால் இது போட போட கொஞ்சம் வரிசை லூஸ் ஆகிக்கிட்டு தான் வரும். இப்போ பாருங்கள், நான் இதில் 6 நெல்லிக்காய் போட்டுட்டேன். 6 நெல்லிக்காய் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு வயரை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி மொத்தம் 20 நெல்லிக்காய் நீங்கள் போடணும். அதாவது நம்ம 40 வயர் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 40 வயரை வச்சு 20 நெல்லிக்காய் போடணும். 20 நெல்லிக்காய் போட்டுட்டு அதுக்கு அடுத்து 2வது வருஷம் ஆரம்பிக்கணும். 2வது வருஷம் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி தான். உங்களுக்கு 3 அடி விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நெல்லிக்காய் இதில் எப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் இன்னொரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் மேலே போடுற வரிசை வரணும். 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவரை போடணும். அதாவது ரன்னிங் வயரை மடிச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 நெல்லிக்காயில் இருக்கிற ஒவ்வொரு வயரையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போடணும். அப்போ அதாவது முந்தின நெல்லிக்காயிலேருந்து ஒரு வயரு, அடுத்து பக்கத்தில் இருக்கிற இதுலேருந்து ஒரு வயரு, அப்படி எடுத்திங்கன்னா ரன்னிங் வயரு 1. அப்போ மொத்தம் 3 கிடச்சிரும். அப்புறம் எப்பயும் போல் தான் நீங்கள் மடித்து விட்டு உள்ளே சொருகணும். இப்போ நம்ம 2வது வரிசை இதே மாதிரி போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வரிசை நீங்கள் போட்டு முடித்த உடனே நீங்கள் அந்த வரிசையில் ஓரத்தில் நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா கிளியராக நடு வரிசை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் இந்த நெல்லிக்காய் வரணும். அதாவது 2வது வருஷம் மட்டும் ஒவ்வொரு வரிசையில் இருக்கிற 2 நெல்லிக்காய்க்கு நடுவில் இந்த வருது பார்த்திங்களா, நடுவில் கரெக்டாக வரும். அதே முடிச்சு தான், அதே தான். நீங்கள் வயர் எடுக்கிறது மட்டும் 2ஆக மடித்து போட்டிங்க. அப்புறம் முந்தின நெல்லிக்காயில் இருக்கிற இதை எடுத்து ஆனால் ஒவ்வொரு தடவையும் போட்ட நெல்லிக்காயை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். அதை மறந்துடவே நீங்கள் கூடாது. டைட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா 2வது வருஷம் போடும்போது நல்லா டைட்டாகவே அது வந்துடும். இப்போ இதே மாதிரி கொண்டு நம்ம முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 2வது வருஷம் முடித்தோம்னா அது முந்தின கடைசி இதுக்கு முந்தி கரெக்டாக முடிகிற மாதிரி முடியும். இப்போ இதில் மிச்சம் இருக்குது. இதை ஃபுல்லாக போட்டு முடிக்கும்போது கடைசி வரிசைக்கு முந்தின வரிசையில் முடியும். அப்புறம் இதே மாதிரி நீங்கள் இப்போ இதில் நம்ம 2 வருஷம் முடிச்சிட்டேன் கரெக்டாக முடிச்சு. இந்த இருக்குது பார்த்திங்களா, இப்போ முடித்து இங்கே வரையும் கீழே மேலே கொண்டு வரும்போது அந்த லாஸ்ட்டு இதுக்கு முந்தின இதில் தான் முடியும். பாருங்கள், அந்த ஒரு மாதிரி இதுதான் அந்த நடுவயது, அந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கு முந்தி 2 இதுக்கு நடுவில் வர்ற மாதிரி வரும். அதுக்கு அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பிரட்டி வச்சு ஒரு வருஷம் போடணும். அப்படி போட்டிங்கன்னா மொத்தம் 3 வருஷம் ஆயிரும். அதுக்கு அடுத்து நீங்கள் நடுவு வரிசைக்கு மேலே 4 வரிசை, கீழே 4 வரிசை நீங்கள் போடணும். மொத்தம் 4 வரிசை. கொஞ்சம் அகலம் கூட வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 வரிசை போட்டுக்கலாம்.
இப்போ எனக்கு அது சரியான அளவுனா 4 வரிசை போட்டால் போதும். இப்போ நான் பாருங்கள், இந்த பக்கம் இந்த சைடு ஒன்று போட்டுட்டேன், இந்த சைடு ஒன்று போட்டுட்டேன். நடுப்பகுதி இந்த சைடு ஒன்று. இப்போ வந்து 3வது, அதாவது 2வது வரிசை இந்த பக்கம் 2வது வரிசை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வரிசை போடும்போது மட்டும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டே போட்டிங்கன்னா முடிச்சு வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும், பார்க்கக்கூட அழகாகவும் இருக்கும். அது ஆரம்பிக்கும்போது நான் சொன்னது தான். இந்த பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் லாஸ்ட்டு இதுக்கும் அதுக்கு முந்தின இதுக்கும் ஒரு நடுவில் ஒரு முடிச்சு போடுற மாதிரி. இப்போ இந்த பக்கமும் மொத்தம் பாருங்கள், மொத்தம் இந்த சைடு 4 போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த சைடும் 4 நான் போட்டுட்டேன். பாருங்கள், நடு இது இந்த பகுதி. அடுத்து 1 2 3 4 நடு இதுன்னு காட்டுறதுக்கு அந்த முடிச்சு 1 2 3 4. அதே மாதிரி அந்த சைடு 1 2 3 4 போட்டோமா. இது வந்து பார்த்தா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் சைஸுக்கு அந்த பக்கம் வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். அந்த கார்னர் மட்டும் மற்ற கூடையில் வர மாதிரி இது வராது, இந்த மாதிரி வரும். அடுத்து இப்போ லாஸ்ட்டு முடிக்க போகிறப்ப அந்த லாஸ்ட்டு முடிச்சு போட போகிறேன் பாருங்கள். அது எல்லாமே அதே தான். ஃப்ளவர் மாதிரி மடித்து கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சில் இருக்கிற ஒரு ஒயரு, அடுத்து அதை 2வதாக மடித்து கொடணும். அடுத்து இன்னொரு ஒயரில் இருக்கிற முடிச்சை தான் 3வது ஒயராக கொண்டு வரணும். இன்னொரு கடைசி நெல்லிக்காயில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி இருக்கிற முடிச்சில் ஒரு ஒயரை நீங்கள் எடுத்து 3வது ஒயராக நீங்கள் சுற்றணும். சுற்றிட்டு எப்பயும் போல தான் பண்ணி நீங்கள் ஃப்ளவரை இதை போட்டு முடிச்சிடணும். அடுத்து என்னென்னா, லாஸ்ட்டு வந்து நீங்கள் வயரை வந்து கட் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக அந்த 3 அடி விட்டுட்டு நம்ம ஆரம்பிப்போம், 3 அடி கடைசி முடித்து கட் பண்ணுவோம். ஆனால் இது